முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் அங்கு வலுவான வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பழனிசாமி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி அரசியல் தொடர்பாகவும் அதிமுக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மதுராந்தகம் தொகுதியை பாமக கேட்டிருந்த போதிலும் அதிமுக வேட்பாளருக்காக அந்த தொகுதியை பழனிசாமி ஒதுக்கவில்லை. ஆனால் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இடைத்தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியை பாமகவுக்கும் அம்பாசமுத்திரம் தொகுதியை பாஜகவுக்கும் ஒதுக்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் பரவி வருகிறது. வேட்பாளர் தேர்வு இறுதி செய்யப்பட்டதும் அவர்களை உடனடியாக களத்தில் இறக்கி வீடுதோறும் பிரச்சாரம், நிர்வாகிகள் சந்திப்பு, வாக்காளர் தொடர்பு உள்ளிட்ட தேர்தல் பணிகளை தொடங்க அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இடைத்தேர்தல் அறிவிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையேயான முதல் அரசியல் பல பரீட்சையாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இதில் தற்போதைக்கு எடப்பாடிதான் முன்னணியில் இருக்கிறார் என்கின்றனர் அதிமுகவினர்.